Praise the Lord. Welcome to Pray with Samuel. We are meditating on the quality of our Lord Jesus Christ. இன்னைக்கு நாம பார்க்க போறது our God is the God of quantity. நம்ம ஏசப்பாக்கு குறைவா ஆசீர்வதிச்சு பழக்கமே இல்லை. எதுவுமே அவர் பார்வைக்கு குறைவே இல்லை. சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியும் ஆக்குகிற வல்லமையுள்ள தேவன். கொஞ்சம் மலை பிரசங்கத்தின் போது நடந்த அற்புதத்தை தியானிப்போமே. வந்திருக்க ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பிட என்ன இருக்குன்னு இயேசு பிலிப்புவை சோதித்து பார்க்கிறார். பிலிப்பு உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ பேருக்கு எங்க இருந்து சாப்பிட கொண்டு வர்றது? 200 பணம் கொடுத்து வாங்கினாலும் யாருக்கும் பத்தாதே அப்படிங்கிறார். அப்போ ஏசப்பா கையில கொடுக்கப்பட்டதோ 5 அப்பமும் 2 மீனும் தான். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வானத்துல இருந்து மன்னாவை பொழிய பண்ண நம்ம தேவனுக்கு இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷிக்கிறது முடியாததா என்ன? அவருக்கு இந்த 5 அப்பம் கூட தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கையில உறுதியான விசுவாசமும் ஜபமும் இருந்தா தேவனுடைய மகிமையை காண முடியும். இதை ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஜெபித்து ஆயிரக்கணக்கான இன்ஃபேக்ட் 5000 புருஷர்களுக்கும் உடனிருந்த மற்ற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கும் சாப்பிட கொடுத்தது மட்டும் இல்லாம 12 கூடை நிறைய மீதமும் எடுக்க செய்தார் நம்ம இயேசு. He is the God of quantity. குறைவை நினைச்சு நாம கவலைப்படக்கூடவே கூடாது. அவர் இருக்கப்ப குறைவுக்கு இடமே இல்லை. ஆனா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சோதனை உண்டு. சோதனைக்கு பிறகாகவே நிறைவான ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பற்றாக்குறையா எதை நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸா? தேவைகளை சந்திக்க முடியலன்னு பயப்படுறீங்களா? உடல் ஆரோக்கியத்தினால குறையா? ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு காரியங்கள்ல குறையாக காணப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படியாக காணப்படுது? நாம ஒவ்வொரு நாளும் இயேசுவோட ஐக்கியமா இருக்கும் பொழுது, சோதனைகளை விசுவாசத்தால ஜெயிக்கும் பொழுது உங்க குறைவுகளை எல்லாம் இயேசு நிச்சயமாய் நிறைவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. இன்னைக்கு நாங்க பார்த்தது போலவே யூ ஆர் த காட் ஆஃப் குவான்டிட்டி. உம்முடைய பார்வைக்கு எந்த ஒரு காரியமும் குறைவானதே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கும் கூட எங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற எல்லா பற்றாக்குறையான காரியங்களையும் விசுவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மேற்கொண்டு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.